12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். u of x, y, z equal to x square plus y square by xy plus 3z square y, எனில் dou u by dou x, dou u by dou y மற்றும் dou u by dou z ஐ காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு u of x, y, z என்பது x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை xy ப்ளஸ் 3z ஸ்கொயர் y ஆகும். சார்பை xyயை பொறுத்து வகைப்படுத்துறதுக்கு முன்னாடி xyzஐ பொறுத்து வகைப்படுத்துறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சுருக்கி எழுதலாம். முதல் உறுப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டுக்குமே பகுதி xy ஆனது பொதுவாக அமைந்திருக்கக்கூடியது. எனவே எக்ஸ் ஸ்கொயர் பை xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை xy என இதை பிரித்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 3z ஸ்கொயர் y ஆகும். ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடும், ஒரு ஒய் கேன்சல் ஆக போக மீதம் அமையக்கூடிய மதிப்பானது எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸு ப்ளஸ் 3z ஸ்கொயர் ஒய் என்பது u ஆஃப் எக்ஸ், ஒய், z ஆகும். இனி வகைப்படுத்தலாம். எக்ஸை பொறுத்து முதலில் வகைப்படுத்தும் பொழுது டோ யூ பை டோ எக்ஸ் ஆனது எக்ஸ் தொகுதியில் இருக்குது. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 பை ஒய். இரண்டாவது உறுப்பில் எக்ஸு பகுதியில் இருக்குது. 1 பை எக்ஸின் வகையீடு 1 பை எக்ஸு ஹோல் டேஷ், அதாவது வகைப்படுத்துகிறோம். எக்ஸின் அடுக்கு -1 வகைப்படுத்தும் பொழுது -1 முன்னாடி வந்து அடுக்கில் 1 குறையும் பொழுது -1 எனவே மைனஸ் எக்ஸின் அடுக்கு -2. இதை எப்படி எழுதிக்கலாம்னா -1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ப்ளஸ் ஒய் அப்படியே எழுதிட்டு 1 பை எக்ஸின் வகையீடை -1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். இறுதி உறுப்பில் எக்ஸ் உறுப்பே இல்லை அப்படிங்கிறனால அது மாறிலியாக கருதப்படும். மாறிலி உறுப்பை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 0. எனவே டோ யூ பை டோ எக்ஸ் ஆனது 1 பை ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். பகுதி மதிப்பு நமக்கு பொதுவாக கொண்டு வரணும் அப்படின்னா பகுதியானது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் என அமையும். முதல் உறுப்பு ஒய்யை எக்ஸ் ஸ்கொயரால் பெருக்கும் பொழுது 1 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர். இரண்டாவது உறுப்பு ஒய்யால் பெருக்கும் பொழுது ஒய் பெருக்கல் ஒய் ஆனது -ஒய் ஸ்கொயர் ஆகும். இது டோ யூ பை டோ எக்ஸின் மதிப்பு. அடுத்து டோ யூ பை டோ இசட் வேணும். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது எக்ஸ் பை ஒய்யானது பகுதியில் இருக்குது. அப்போ 1 பை எக்ஸை எப்படி வகைப்படுத்தணுமோ அதே போல தான் வரும். எக்ஸ் பெருக்கல் -1 பை ஒய் ஸ்கொயர் ஆனது வகையீடு. இரண்டாவது உறுப்பில் தொகுதியில் இருக்குது. ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 பை எக்ஸு ப்ளஸ் அடுத்த உறுப்பில் 3z ஸ்கொயர் மாறிலி ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. இதனுடைய சுருக்கம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸு ப்ளஸ் 3z ஸ்கொயர் ஆகும். பகுதி மதிப்பு முதல் இரண்டுக்கும் பொதுவாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பகுதியானது என்னவாக அமையும்? ஒரு எக்ஸு ஒய் ஸ்கொயராக அமையும். முதல் உறுப்பை எக்ஸால் பெருக்கும் பொழுது -x ஸ்கொயர். இரண்டாவது உறுப்பை ஒய் ஸ்கொயரால் பெருக்கலாம். 1 பெருக்கல் ஒய் ஸ்கொயர் எனும் பொழுது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர் ஆகும். எனவே தேவையான டோ யூ பை டோ ஒய்யின் மதிப்பு டோ யூ பை டோ ஒய் பாசிட்டிவ் நம்பரை முதல்ல எழுதும் பொழுது ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர் ஆகும். இறுதியாக கணக்கிட வேண்டியது டோ யூ பை டோ இசட்டை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். முதல் மற்றும் இரண்டாம் உறுப்புகளில் இசட் உறுப்பே இல்லைங்கிறதுனால அது இரண்டும் மாறிலியாக கருதப்படும். மாறிலி இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 0. மூன்றாம் உறுப்பில் 3 ஒய்யை மாறிலியாக வச்சுட்டு இசட் ஸ்கொயரை வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பானது 2z. எனவே டோ யூ பை டோ இசட்டின் மதிப்பானது 3 2 6 6 ஒய் இசட் ஆகும்.